ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி, கேண்டி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே தகன்னு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கோங்க. எத்தனை கேண்டி சிக்கன் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரெட்டு பாக்கெட் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான். இப்போ சின்ன டம்ளர் வச்சு நடுவில் வந்து கட் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் கையில் எடுத்துருங்க. ப்ரெட்டை வீணான ப்ரெட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் தயாரிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக கிளாஸ் வச்சு எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஷேப்பாக எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரவுண்டாக. இப்போ மிச்சம் இருக்க ப்ரெட் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கட்டாயம் தேவை. அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. அதில் வந்து மிச்சம் இருக்கிற அந்த ப்ரெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அது போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேண்டி சிக்கன் ரெசிபி செஞ்சுருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வந்து பொடி பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு அதே தட்டில் நம்ம குட்டி வச்சிடலாம். ப்ரெட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்னா அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு மீன் பொரிக்கிறதா இருக்கட்டும், சிக்கன் பொரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பராக பொரிக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணும், அப்படியே அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ எடுத்து இது தண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ இதோட மசாலா ஐட்டம் சேர்க்குறது பார்க்கலாம். இதோட வந்து கொத்தமல்லி புதினா நல்லா கைப்பிடி அளவு எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி, அதாவது ரெட் காஷ்மீரி சில்லி அது சேர்த்துக்கோங்க. ஏன்னா கலர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். காரத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாதா சில்லி அந்த பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லாட்டி பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு இது வந்து பிசைய ஆரம்பிங்க. தண்ணி நனைக்காமல் பிசைஞ்சிங்கன்னா ட்ரையாக இருக்கும். லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு பிசையும் போது நல்லா நம்மளுக்கு வந்து கையிலே ஒட்டாது, ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து பிசைஞ்சு வைக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலே கோட்டிங் கொடுக்குறதுக்கு ஒயிட் கோட்டிங் ரெடி பண்ணி வைக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். கோட்டிங் எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். வீட்டில் இருக்க பொருள் வச்சே செய்யலாம். மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் மைதா போட்டேன். நான் பெரிய ஸ்பூனில் குழம்பு ஸ்பூனில் போட்டேன். இதோட வந்து ரெட் சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வந்து இதான் கலர் கொடுக்கும். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கலர் போட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு மட்டும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. நல்லா வந்து கெட்டியாகிடும், பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஐஸ் குச்சி கடையில் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க எங்கேனாச்சும் உடஞ்சிருக்காண்டு, கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம். ஏன்னா வந்து நான் மேலே வந்து நம்மளுக்கு விரிசல் விட்ட மாதிரி இருக்கும், உடஞ்சிருக்கும். அது பார்க்காம நீங்கள் பொரிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து பொரிக்கும் போதே உடஞ்சிட்டு வந்துடும். செக் பண்ணியாச்சு, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டில் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குது பாருங்கள், அதை வந்து உள்ளே வச்சிடலாம் ஃபுல்லாக. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைங்க நீங்கள். இப்போ வந்து அந்த குச்சியை வந்து நடுவில் இப்படி சொருகி வச்சுருங்க. சொருகி வைக்கும்போது கையை கழுவிட்டு வைங்க. இங்கே பாருங்கள், அந்த குச்சியில் வந்து அந்த நான் என்னோட கை வச்சு பட்டுருச்சு. இப்போ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்னொரு ப்ரெட்டு வந்து நல்லா நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா நின்றுக்குச்சு பாருங்கள். இப்போ அந்த ஒயிட் கோட்டிங்கில் வந்து நம்ம வந்து அழகாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. உங்களால் டிப் பண்ண முடியலன்னா ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லாவே நின்றுடும். அந்த சிக்கன்லேயே வந்து நம்மளுக்கு ப்ரெட் வந்து நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக ஒட்டிக்கிறோம். நல்லா அந்த கோட்டிங் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நல்லா ஊற்றுங்க. மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து கோட்டிங் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் வந்து இதை வந்து நல்லா நனைச்சி எடுத்துடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு இப்படி நல்லா ஒட்டும்போது நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை கேண்டி சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து எல்லாம் இந்த கேண்டி சிக்கன் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை காய வைக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ என் தங்கச்சி பசங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம் பயங்கரமாக நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் நான் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான்.
இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சிக்கனாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே சிக்கன் வேகாது. ஸோ சிம்மில் வச்சே செய்யுங்க. நல்ல கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து நோன்பு திறக்கிறதுக்கு கடையில் வந்து இதெல்லாம் விற்பாங்க. இஃப்தார் பார்ட்டிக்கு இதெல்லாம் விற்பாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக டேஸ்டான கேண்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் முறுமுறுன்னு இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. பசங்களுக்கு சம்மருக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.